எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, இந்த மண்ணையும் படைத்து இந்த உலகத்தை படைத்து அதை பரிபக்குவப்படுத்தக்கூடிய ஏக இறைவனான அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் நாம் உயிரை விட மேலாக நேசிக்கப்பட வேண்டிய உத்தம தூதர், ஒழுக்க சீதர், ஆன்மீக தலைவரான இந்த வெற்றி மார்க்கத்தை பற்றி பிடிக்க செய்த அன்னலார் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரத்தினை தம்மால் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த அத்துணை உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபின்கள் மீதும் தாபின்கள் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் இந்த ஜும்மாவின் கடமையை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் நிலவட்டும். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒவ்வொரு ஜும்மாவின் பொழுதும் மக்களுக்கு மத்தியில் ஒரு அறிவுரை சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க. என்ன அறிவுரைனா, யார் இமாம் சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது கீழே கிடக்கக்கூடிய சிறு கற்களை சுண்டி விளையாடுகிறாரோ அவர் தேவையில்லாத காரியத்தில் ஈடுபட்டு விட்டார். யார் இமாம் சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது அருகில் பேசி கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரனை நோக்கி நீ வாய மூடி மௌனமாக இரு என்று சொன்னாலும் ஃபகத் லகௌத, நீர் வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த ஜும்மாவின் பொழுது தேவையற்ற காரியங்களை விட்டு விலகி எந்த நோக்கத்திற்காக நாம் வந்திருக்கின்றோமோ அந்த நன்மைகளை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்த வண்ணம் என்னுடைய இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். பொதுவாகவே மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஏராளமான நேரங்களில் இறைவனுடைய அருட்கொடைகளில் ஒன்றான பிற மனிதர்களுடைய நேசத்தை பெறக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அந்த குழந்தையின் மீது தன்னுடைய தாய் தந்தை, தன்னுடைய பெற்றோர்கள் அளவு கடந்த நேசத்தை வைத்திருப்பார்கள். அந்த குழந்தை ஒரு வாலிப வயதை அடைகிறது என்றால் அந்த நேரத்தில் அவன் தனக்கு தோழமையாக இருக்கக்கூடிய நண்பனினுடைய நேசத்தை பெறக்கூடியவனாக இருப்பான். அதற்கு மேலே போனோம்னா திருமண வாழ்க்கை, கணவன் மனைவியின் மீது வைத்திருக்கக்கூடிய நேசமும் மனைவி கணவன் மீது வைத்திருக்கக்கூடிய நேசமும் அளவு கடந்ததாக இருக்கும். அதற்கு பிறகு மனிதனுடைய இறுதி காலகட்டம், வயோதிகம். அந்த நேரத்தில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மனிதர்களுக்கு ஏற்படுகிறது என்றால், ஆரம்பத்தில் பெற்றோர்கள் எப்படி தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாப்பார்களோ பராமரிப்பார்களோ அளவு கடந்து நேசிப்பார்களோ அதே நிலை இந்த இடத்துல உல்டாவா மாறுது. தான் பெற்றெடுத்த பிள்ளைகள் தன்னை ஒரு பிள்ளைகளை போன்று பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், அளவு கடந்து நேசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை அத்துணை மனிதர்களுக்கும் ஏற்படுகிறது. இப்படி இந்த உலகத்தில் நமக்கு பல நேரங்களில் இறைவனுடைய அருட்கொடைகளில் ஒன்றான பிற மனிதரினுடைய நேசத்தை பெறக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதே போன்று இந்த உலகத்தில் நம்ம ஒரு மனிதரை நேசிக்கிறோம்னா அதற்கு தனிப்பட்ட ஒரு காரணமும் இருக்கும். காரணம் இல்லாமல் நம்ம யாரையும் நேசிக்க மாட்டோம். நம்மளுடைய தாயை நேசிக்கிறோம்னா அதனுடைய காரணம் என்ன? நம்மளுடைய தாய் நம்மை சிரமத்தோடு சுமந்தார்கள், சிரமத்தோடு ஈண்டெடுத்தார்கள். இறைவன் கூட தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கின்றான், ஓ வஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைக்க, மனிதர்களுக்கு தன்னுடைய இரண்டு பெற்றோர்களை குறித்து நாம் வலியுறுத்தியுள்ளோம். ஹமலத்துஹு உம்முஹு, அவனுடைய தாய் அவனை சிரமத்தோடு சுமந்தாள். வஹ்னன் அலா வஹ்னின், சிரமத்தோடையே சுமந்தாள், சிரமத்தோடே ஈன்றெடுத்தாள், பெற்றெடுத்தாள் என்று இறைவன் பேசுகின்றான். ஒரு பெண்மணி கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுல்ல, அது அவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு சிரமமான காலகட்டம்னா, முதல் 2 மாசம் பெருசா அந்த அளவுக்கு தாக்கம் இருக்காது.
அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த நாட்கள் காலங்கள் தான் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை களம். நினைச்ச இடத்துக்கு போயிட்டு வர முடியாது, நினைச்ச உணவுப் பொருட்களை சாப்பிட முடியாது, தன்னுடைய வயிற்றில் குழந்தையை சுமந்திருக்கக்கூடிய நிலையில் மருத்துவமனைக்கு சென்று வருவது மிகப்பெரிய சிரமம். கனமான பொருட்களை தூக்கக்கூடாது, படிக்கட்டில் ஏறி இறங்கக்கூடாது. இது போன்ற சில விஷயங்களை அவர்கள் பேணி நடக்க வேண்டும். இது மட்டும் சோதனை இல்லை, தன்னுடைய வயிற்றில் 10 மாதம் தன்னுடைய குழந்தையை சுமந்து அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அவர்கள் சந்திக்கக்கூடிய சோதனை தான் ஒரு மிகப்பெரிய பகிரங்க சோதனை. அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், நமக்கெல்லாம் முள்ளு குத்துனா எந்த அளவுக்கு வலிக்குது, எலும்புல ஒரு முறிவு ஏற்பட்ட எந்த அளவுக்கு வலிக்குது. ஒவ்வொரு தாய்மார்களும் தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது அவர்கள் சந்திக்கக்கூடிய வலி எந்த அளவிற்கு பெரியது என்றால், ஒரே நேரத்தில் ஒரு மனிதனுக்கு 20 எலும்புகள் உடைக்கப்பட்டால் அவ எவ்வளவு பெரிய வலியை சந்திப்பானோ அதே வலியை ஒவ்வொரு தாய்மார்களும் தன்னுடைய பிள்ளைகளை பெற்றெடுக்கும் பொழுது சந்திக்கின்றார்கள். கிட்டத்தட்ட தன்னுடைய மரண கதவு தட்டுறாங்க, தன்னுடைய மரணத்தை கண்ணால் பார்க்கிறார்கள் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது. இப்படி நம்மை சிரமத்தோடு சுமந்து சிரமத்தோடு ஈண்டெடுத்து மக்களுக்கு மத்தியில் நல்ல முறையில் வளர்த்து கண்ணியமான ஒரு இடத்தில் வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால் நம்முடைய தாய்மார்களை நாம் நேசிக்கின்றோம். அதே போன்று நாம் இந்த உலகத்தில் நம்முடைய தந்தையை நேசிக்கின்றோம். அதனுடைய காரணம், தனக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நமக்காக மாடாக உழைத்து ஓடாக தேயக்கூடிய ஒரு மனிதர் என்றால் அது தந்தை மட்டும்தான். தன்னுடைய இரத்தத்தை வேர்வையாக சிந்தி நமக்காக ஓடோடி உழைக்கக்கூடிய ஒரு மனிதர் என்றால் அது தந்தை மட்டும்தான். நம்ம எவ்வளவு பெரிய இழிவான நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனா நம்மளுடைய பிள்ளை அப்படி இருக்கக்கூடாது. நம்ம கிழிஞ்ச சட்டை போட்டிருந்தா பிரச்சனை இல்லை, பிஞ்ச செருப்பு போட்டிருந்தா பிரச்சனை இல்லை, ஆனா என்னுடைய பிள்ளை அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்படக்கூடாது என்ற காரணத்தினால் நமக்காக உழைத்து நமக்கு உடுத்துவதற்கு ஆடையும் உண்பதற்கு உணவும் இருப்பதற்கு இருப்பிடத்தையும் அமைத்துக் கொண்டு மக்களுக்கு மத்தியில் ஒரு கண்ணியமான இடத்தில் இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள். இப்படி நமக்காக பல கஷ்டத்தை சந்திக்கக்கூடிய காரணத்தினால நம்முடைய தந்தைமார்களை நாம் நேசிக்கின்றோம். அதே போன்று இந்த உலகத்தில் நாம் நம்முடைய நண்பர்களை நேசிக்கின்றோம். அதனுடைய காரணம் என்ன? நமக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல வந்து தட்டி கேட்பான், நம்ம கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நமக்கு ஆறுதல் சொல்லுவான். இது போன்று நம்முடைய நண்பர்களை நேசிப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. இந்த உலகத்தில் நாம் யார் நேசிக்கின்றோமோ அதற்கெல்லாம் ஒரு தனிப்பட்ட காரணங்கள் என்பது இருக்கிறது. ஆனால் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் இருக்குதுல்ல, நம்மளுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனிதரை குறித்து நீங்கள் இந்த மனிதரை நேசிக்க வேண்டும். அது எந்த அளவுக்கு நேசிக்கணும்னா தன்னுடைய உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் நம்மை வலியுறுத்துகிறது. நூல் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி, லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் இறை நம்பிக்கையாளராக ஆக மாட்டார், ஹத்தா எதுவரை என்றால் அகூன ஹப்ப இலைஹி மின் வலிதிஹி வ வாலிதிஹி வன்னாசி அஜ்மஈன், யார் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை விடவும் தன்னை பெற்று வளர்த்த பெற்றோர்களை விடவும் மக்களை விடவும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேரை விடவும் எப்போது ஒரு மனிதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய உயிரை விட மேலாக நேசிக்கின்றானோ அப்போது தான் அவன் உண்மையான இஸ்லாமியன் என்கின்ற ஒரு தகுதியை அடைவதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தியிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய உயிரை விட மேலாக நேசிக்கணும். நம்ம எதுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கணும்? அவங்க நமக்காக என்ன பண்ணாங்க? நமக்கு ஏதாச்சும் உதவி பண்ணாங்களா? நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது நமக்கு ஆறுதல் சொன்னார்களா? 4 பேர்கிட்ட கடன் வாங்கி கடனாளியாக இருக்கும் பொழுது தன் சார்பாக கடனை கொடுத்து அவர்கள் அணைத்தார்களா? அவங்கள நம்ம பார்த்திருக்கோமா? அவங்கள்ட்ட நம்ம பேசியிருக்கோமா? அவங்களுடைய முகம் எப்படி இருக்குமா அது தெரியுமா? அல்லது அவர்கள் நம்மை பார்த்தார்களா? நம்மளிடத்தில் பேசியிருக்கிறார்களா? கிடையாது.
இன்னும் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்து 1400 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. அவர்களை நேசிப்பதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லையே. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை தன்னுடைய உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் வலியுறுத்துகிறது. நம்ம எதுக்கு அவங்களை நேசிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அனைவருக்கும் இருக்கும். நாம் எதற்காக அவர்களை நேசிக்க வேண்டும் என்றால், நம்ம இந்த உலகத்தில் யாருக்காக வாழ்றோம்? நம்முடைய பெற்றோர்கள் நமக்காக பல கஷ்டங்களை சந்தித்திருக்கிறார்கள், பல சோதனைகளை சந்தித்திருக்கிறார்கள், பல வேதனைகளை சந்தித்திருக்கிறார்கள். இப்படி நமக்காக கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்து மக்களுக்கு மத்தியில் ஒரு கண்ணியமான இடத்தில் வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால் நம்மால் எந்த அளவிற்கு உழைக்க முடியுமோ அந்த அளவிற்கு உழைத்து நம்முடைய பெற்றோர்களை மக்களுக்கு மத்தியில் கண்ணியமான இடத்தில் வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை அனைவருக்கும் இருக்கும். கிட்டத்தட்ட நாம் இந்த உலகத்தில் நம்முடைய பெற்றோர்களுக்காகத்தான் வாழ்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்கல்ல, தன்னுடைய தாய்க்காக வாழல, தன்னுடைய தந்தைக்காக வாழவில்லை, தன்னுடைய உற்றார் உறவினர்கள், தோழர்கள், நண்பர்கள் போன்ற இவர்களுக்காக வாழல்ல, மாறாக இங்கு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று அமர்ந்திருக்கக்கூடிய நமக்காக வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எந்த அளவிற்கு நம்மளால மிகப்பெரிய சோதனைகளை சந்திச்சாங்கன்னு தெரியுமா? ஆரம்ப கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை எந்த அளவிற்கு மக்கள் மதித்தார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வந்துவிட்டால், இதோ நற்குணமுடையவர் வந்துவிட்டார், நீதி மிக்கவர் வந்துவிட்டார், உண்மையை பேசக்கூடியவர் வந்துவிட்டார், நேர்மை நிலைநாட்டக்கூடியவர் வந்துவிட்டார் என்றெல்லாம் மக்கள் பலதரப்பட்ட பெயர்களை சூட்டி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை தன்னுடைய தலைக்கு மேல் ஏற்றி வைத்து கொண்டாடினார்கள். ஆனால் எப்போது நமக்காக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சஃபா மலை குன்றின் மீது ஏறி நின்று மக்களுக்கு மத்தியில் படை சாட்டினார்களோ அப்போது அவர்கள் பெற்ற பேர். எந்த மக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நாணயமிக்கவர், நற்குணமுடையவர், உண்மை பேசக்கூடியவர், நீதி மிக்கவர், நேர்மை மிக்கவர் என்றெல்லாம் பலதரப்பட்ட நற்பெயர்களை சூட்டினார்களோ அதே மக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு வைத்த பேர், இவர் ஒரு பைத்தியக்காரர், இவர் ஒரு சூனியக்காரர், இவர் சொன்னாலே பொய்ய மட்டும்தான் சொல்லுவார் போன்ற பலதரப்பட்ட இழிவான பெயர்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு வைத்தார்கள். இவ்வளவு இழிவான பெயர்களை அவர்கள் சம்பாதித்ததற்கான காரணம் நம்ம தான். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காபா கர்காமிலே தொழுது கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இறை மறுப்பாளர்களில் ஒருவன் தன்னுடைய கையில் ஒட்டக கருவை சுற்றி இருக்கக்கூடிய கழிவுகளை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய முதுகில் எறிந்தான். இன்னும் ஹிஜ்ர் என்ற பகுதியில் தொழுது கொண்டிருக்கும் பொழுது இறை மறுப்பாளர்களில் ஒருவன் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய துண்டால் அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய கழுத்தை நெரித்தான், மூச்சு திறன் அளவிற்கு. இது மட்டும் இல்ல, இன்னும் உஹது யுத்தம், இந்த யுத்தத்தின் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு சங்கட்டமான நிலை ஏற்படுதுன்னா, அவர்களுடைய தலைக்கவசம் தலையில் வைத்து நொறுக்கப்படுகிறது, வாயினுடைய பற்கள் எல்லாம் உடைக்கப்பட்டது, ரத்தம் சிந்தினார்கள். யாருக்காக? இங்கு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று அமர்ந்திருக்கிறோம்ல, நமக்காக. நம்மளால இவ்வளவு கஷ்டங்களை சந்திச்சாங்களே, இவ்வளவு வலிகளை சந்தித்தார்களே, நம் மீது அணுவளவாவது வெறுப்பு வந்துச்சா? கிடையாது. அளவு கடந்த பாசம் தான் வந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு வழங்கிய சலுகைகளை நினைவு கூறுவதற்கு நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, லவுலா அன் அஷுக்க அலா உம்மத்தி, என்னுடைய சமுதாயத்திற்கு நான் சிரமத்தை ஏற்படுத்துவேன் என்று இல்லாவிட்டால் ல அமர்த்தக்கும் பி சிவாக்கி மஅகுல் உலு, ஒவ்வொரு ஒழுவின் பொழுதும் பல் துலக்கக்கூடிய ஒரு காரியத்தை கட்டாயமாக்கி இருப்பேன், கடமையாக்கி இருப்பேன். பல் வளர்க்கிற காரியங்கிறது ஒரு சிரமமான காரியமா? ரொம்ப இலகுவானது. ஆனா இந்த சிறிய செயல் கூட என்னுடைய சமுதாயத்திற்கு நான் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடாது என்கின்ற ஒரு நல்ல மனதில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த சிறிய செயலை கூட நமக்கு கடமையாக்கல. இன்னும் இரவு தொழுகை,
அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க இரவு தொழுகை தொழுகிறாங்க. சஹாபாக்களும் பின்னாடி வந்து ஜமாத்தோடு தொழுகிறாங்க. 2 நாள் நடக்குது. 3வது நாள் அல்லாஹ்வுடைய தூதரை காணும். அப்ப சஹாபாக்கள் எல்லாம் அடுத்த நாள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க எதற்காக இரவு தொழுகைக்கு வரல? அப்போது அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், இப்படி நம்ம இரவு நேரத்தில் நின்று வணங்கக்கூடிய காரணத்தினால இரவு தொழுகை என்னுடைய சமுதாயத்திற்கு கடமையாக்கப்பட்டு விடுமோ என்று நான் அஞ்சுகின்றேன். நல்லா யோசிக்க வேண்டிய ஒரு லைன் இது. நம்ம வருஷத்துக்கு ஒரே ஒரு மாசம் ரமலான் மாதத்தில் மட்டும்தான் இந்த இரவு தொழுகை தொழுகின்றோம். அந்த தொழுகை எந்த அளவுக்கு நமக்கு சிக்கலா இருக்கு, அந்த தொழுகை எந்த அளவுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கு. இந்த இரவு தொழுகையால முதியவர்களுக்கு பல பாதிப்புகள், அவங்களுக்கு சிரமம், சிறுவர்களுக்கு சிரமம், பெண்களுக்கு சிரமம், இன்னும் நிற்பதற்கு சக்தி இருந்தாலும் கூட அதிகமானவங்க உட்கார்ந்து தொழுவாங்க. ஏன்? அவங்களால முடியாது. இப்படி வருஷத்துக்கு ஒரே ஒரு மாசம் கூட நம்மளால உருப்படியா தொழுவ முடியலன்னா, இந்த இரவு தொழுகை ஒரு இஸ்லாமியனுடைய வாழ்நாள் முழுக்க கடமையாக்கப்பட்டிருந்தால் நாம் எவ்வளவு பெரிய சிரமத்தை சந்தித்திருப்போம். இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த தொழுகைக்கு வரல. இன்னும் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அந்த பிரார்த்தனையினுடைய சிறப்பு அனைத்து நபிமார்களுக்கும் அந்த சிறப்பு வழங்கப்பட்டுச்சு. ஆனால் பல நபிமார்கள் அந்த பிரார்த்தனையை தன்னுடைய தேவைக்காக இந்த உலகத்தில் கேட்டுவிட்டார்கள். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்கல்ல, அவர்கள் இந்த உலகத்தை அந்த பிரார்த்தனை கேட்கல. ஏன் கேட்கலனா, நாளை மறுமையில் நாம் சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்பதற்காக அந்த பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர்கள் கேட்காமல் எத்தி வைத்திருக்கிறார்கள். நாளை மறுமையில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, ஒவ்வொரு மக்களும் அந்த கடினமான நேரத்தில் தனக்கு பரிந்துரை செய்வதற்காக ஒவ்வொரு நபிமார்களை நோக்கி செல்வார்கள். முதலில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வருவார்கள். அவர்கள் கூறுவார்கள், யா ஆதமு, ஆதமே, அந்த அபுல் பஷர், நீங்கள் தான் மனிதர்களுடைய தந்தை. இன்னும் இறைவன் தன்னுடைய 2 கரத்தால் உங்களை படைத்தான். வானவர்களை நோக்கி உங்களுக்கு கட்டுப்படுங்கள் என்றெல்லாம் இறைவன் கட்டளையிட்டான். இவ்வளவு பெரிய சிறப்பை பெற்றிருக்கக்கூடிய நீங்கள், நாங்க எவ்வளவு பெரிய கடினமான நிலையில, எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருக்கிறோங்கிறத நீங்க கவனிக்கலையா? நீங்கள் உங்களுடைய இறைவனிடத்தில் எங்களுக்காக போயிட்டு பரிந்துரை செய்யுங்கள் என்று மக்கள் என்றாம் மன்றாடும் பொழுது, அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், நீங்க சொன்னதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அல்லாஹ் தான் என்னை படைச்சான், அவனோட 2 கையால தான் என்னை படைச்சான். இன்னும் இறைவன் என்னை சொர்க்கத்திலேலாம் வச்சிருந்தான். உங்களால எந்த அளவிற்கு இன்பத்தை அனுபவிக்க முடியுமோ அந்த அளவிற்கு இந்த சொர்க்கத்தில் நீங்கள் இன்பத்தை அனுபவிங்கள் என்றெல்லாம் இறைவன் சொல்லியிருந்தான். அதே நேரத்தில் இறைவன் என்ன பண்ணியிருந்தான்? எனக்கு ஒரு கட்டளை இட்டு இருந்தான். அந்த சொர்க்கத்தில் ஒரு மரம் ஒன்று இருந்துச்சு. அந்த மரத்தின் பக்கம் நெருங்கக்கூடாது என்று இறைவன் என்னை தடுத்திருந்தான். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்? சைத்தானுடைய ஊசலாட்டத்திற்கு கட்டுப்பட்டு அந்த மரத்தின் பக்கம் நெருங்கி விட்டேன். என்னுடைய இறைவனுக்கு நான் மாறு செய்து விட்டேன். என்னுடைய இறைவனுடைய கட்டளையை நான் மீறி விட்டேன், புறக்கணித்து விட்டேன். இந்த செயலுக்காக நாளை மறுமையில் எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனையை இறைவன் தயாரித்து வைத்திருக்கிறான் என்பதை நான் அறியவில்லை. நப்சி நப்சி, என்னே நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி அனுப்பி வைப்பாங்க. பிறகு மக்கள் அனைவரும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வருவார்கள். அப்போது அவர்கள் கூறுவார்கள், யா நூஹே அந்த ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர், நீ இறைவனே உங்களுக்கு நல்லடியார் என்றெல்லாம் பெயர் சூட்டினான். இவ்வளவு சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய நீங்கள், நாங்க எவ்வளவு கடினமான நிலையில் இருக்கிறோங்கிறத நீங்க பார்க்கலையா? நீங்க உங்களுடைய இறைவனிடத்தில் எங்களுக்காக பரிந்துரை செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது, அப்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், நீங்க சொன்னதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியுமா? ஒவ்வொரு நபிமார்களுக்கும் இந்த உலகத்தில் பிரார்த்தனைங்கிற ஒரு சிறப்பு வழங்கப்பட்டது. அந்த பிரார்த்தனையை நான் என்னுடைய சமுதாயத்தவர்களுக்கு எதிராகவே நான் பயன்படுத்தி விட்டேன்.
என்னுடைய சமுதாயத்தையே நான் அழிச்சிட்டேன். இதனால நாளைக்கு மறுமையில் இறைவன் எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனையை தயாரித்து வைத்திருக்கிறான் என்பதை நான் அறியவில்லை. இதுக்கு முன்னாடி என்னுடைய இறைவன் கோபப்பட்டதில்லை இந்த அளவுக்கு. இதற்கு பிறகும் இந்த அளவிற்கு அவன் கோபப்படுவானா என்பது எனக்கு தெரியல. நப்சி நப்சி, என்னே நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர்கள் ஏகத்துவத்தினுடைய தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி அனுப்பி வைப்பார்கள். இப்படி மக்கள் ஒவ்வொரு நபிமார்களிடத்தில் சென்று தனக்காக இறைவனிடத்தில் பரிந்துரை செய்யுமாறு அந்த நபிமார்களிடத்தில் கேட்பார்கள். அப்போது பல நபிமார்கள் அவர்களுக்காக பரிந்துரை செய்ய மாட்டாங்க. இறுதியில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அவர்களிடத்தில் நீங்கள் பரிந்துரை கேளுங்கள் என்று அனுப்பி வைக்க மக்கள் அனைவரும் ஃபயஅத்தூன முஹம்மதினிடத்தில் வருவார்கள். ஃபயகூலூன, அவர்கள் கூறுவார்கள், யா முஹம்மது, முஹம்மதே, அன்த ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர், வ காத்தமுல் அம்பியா, நபிமார்களில் முத்திரையானவர், இறுதி தூதர் நீங்க தான். உங்களுடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, உங்களுடைய பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு. இவ்வளவு பெரிய சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய நீங்கள், நாங்கள் எவ்வளவு பெரிய கஷ்டமான நிலையில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? நீங்கள் எங்களுக்காக உங்களுடைய இறைவனிடத்தில் பரிந்துரை செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த நேரத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறைவனின் சிம்மாசனமான அரிசிற்கு கீழே வந்து சஜிதா செய்வார்கள். நமக்காக அந்த நேரத்தில் அழுத நிலையில் உம்மத்தி உம்மத்தி, என்னுடைய சமுதாயம் என்னுடைய சமுதாயம் என்று நமக்காக பிரார்த்தனை செய்வார்கள், பரிந்துரை செய்வார்கள். அந்த நேரத்தில் இறைவன் சொல்வான், முஹம்மதே, உம்முடைய சமுதாயத்தை எந்த ஒரு கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கத்திற்கு அழைச்சிட்டு போங்க, இணை வச்சவங்களை தவிர. இப்படி பல சம்பவங்களை நாம் எடுத்து பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நம் மீது எந்த அளவிற்கு அளவு கடந்த நேசத்தை வைத்திருந்தார்கள் என்பதற்கு பல சான்றுகளாக இது இருக்கின்றது. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய நிலை எப்படி இருக்குது? இன்றைக்கு எத்தனை பேர் அல்லாஹ்வுடைய தூதரவர்களை நேசிக்கிறோம் என்பதை நினைத்து பார்த்திருக்கின்றோமா? ஒரு மனிதனினுடைய இயல்பு என்ன? ஒருத்தர் நேசிச்சா பதிலுக்கு நம்ம நேசிக்கணும்ல. ஆனால் இன்றைக்கு எத்தனை பேர் அல்லாஹ்வுடைய தூதரவர்களை தன்னுடைய உயிரை விட மேலாக நேசிக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு இஸ்லாமியர்கள் எவ்வளவு பெரிய ஒரு இழிவான நிலையில் இருக்கிறார்கள் என்றால், இஸ்லாமியர்களுடைய நிலையை சொல்லணும்னா ஒரே வார்த்தை, சொல்லுல சுல்தானு, செயல் செய்தானு. வெறும் வாய் வார்த்தையால நான் அல்லாஹ்வுடைய தூதரை அம்மாவோட மேலா நேசிக்கிறேன், பாப்பாவோட மேலாக நேசிக்கிறேன் என்று வெறும் வாய் வார்த்தைகளால் தான் சொல்கிறோமே ஒழிய உள்ளபூர்வமாக எத்தனை பேர் அல்லாஹ்வுடைய தூதரவர்களை நேசிக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்த்திருக்கின்றோமா? அப்படி நம்ம நேசிக்கலனா அதற்கு காரணம் யாரை நாம் நேசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியல. முழுக்க முழுக்க நேசத்திற்கு தகுதியான ஒரு மனிதரை விட்டுவிட்டு இன்றைக்கு நேசத்திற்கு அறவே தகுதியற்ற பல கூத்தாடிகளை எவ்வளவோ இளைஞர்கள் நேசிக்கின்றார்கள். அவர்களுக்கு பின்னால் எவ்வளவோ இளைஞர்கள் அணிவகுத்து செல்கிறார்கள். அவங்க பின்னாடி போறனால என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பார்த்திருக்கோமா? பல திரைப்படங்கள் மூலம் கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்கல்ல. ஒருவேளை சாப்பாடு போட்டார்களா? அல்லது ₹1 நமக்காக கொடுத்தாங்களா? என்ன செஞ்சாங்க? அவர்களை நேசிக்கக்கூடிய காரணத்தினால நாளை மறுமையில் வந்து நமக்காக பரிந்துரை செய்வார்களா? கிடையாது. இவங்களால நமக்கு ஒரே ஒரு பயன் மட்டும்தான் இருக்குது. என்ன? நம்மள ஒரு தீவிரவாதிகளாக மக்களுக்கு மத்தியில் சித்தரிக்கிறார்கள். இன்றைக்கு பல திரைப்படங்களில் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த படத்துல ஹீரோவை யாரமா காட்டியிருப்பாங்க? ஐயரையோ அல்லது பிற மதத்தை சார்ந்தவர்களோ ஹீரோவாக காட்டியிருப்பாங்க. ஆனா வில்லனை யாரமா காட்டியிருப்பாங்க? தாடி வச்சிருப்பாரு, அவரு தொப்பி போட்டிருப்பாரு, ஜுப்பா போட்டிருப்பாரு, ஆனா கையில கண்ணு வச்சிருப்பாரு.
இன்றைக்கு அதிகமான இஸ்லாமியர்களை பல திரைப்படங்கள் மூலம் தீவிரவாதியாக சித்தரித்து மக்களுக்கு மத்தியில் பல இழிவான பெயர்களை சேர்க்கக்கூடிய இவர்களை நாம் எதற்காக நேசிக்க வேண்டும்? இந்த படங்களை பாமர மக்கள் பார்த்தா அவங்களுடைய உள்ளத்தில் என்ன பதியும்? ஆகா, இஸ்லாமிய மார்க்கம் தீவிரவாதத்தான் போதிக்கிறது போல அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுடைய உள்ளத்தில் வருமா, வராதா? ஆனால் உண்மையிலேயே நம்மளுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது தீவிரவாதத்தை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கமா? அடுத்தவர்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு மார்க்கமா? அடுத்தவர்களை அடிமைத்தனம் படுத்தக்கூடிய ஒரு மார்க்கமா? கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், அத்தீனு நசீஹா, மார்க்கம் என்றாலே இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்குதுல்ல, பிறரை கொல்லக்கூடிய மார்க்கம் இல்லை, பிறருடைய உரிமையை பறிக்கக்கூடிய மார்க்கம் அல்ல, மாறாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் பிறர் நலம் நாடுகின்ற ஒரு மார்க்கம். நம்ம மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அனைவரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு கோட்பாடுடைய ஒரு மார்க்கம் என்றால் அது இந்த இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தை எவ்வளவு பெரிய கேவலமா சித்தரிச்சு மக்களுக்கு மத்தியில் பொய்யான பெயர்களை பெற்று தராங்க. இப்படிப்பட்டவங்களை நம்ம நேசிக்கணுமா? கூடாது. அனைவரும் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நேசத்திற்கு முழுக்க முழுக்க தகுதியானவர் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரும் இல்லை. அவர்களை விட எவரையும் நாம் நேசிக்க கூடாது என்று கூறி என்னுடைய முதலாவது உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அதே போன்று அல்லாஹ்வின் தூதரவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களினுடைய நிலைகளை எடுத்து பார்த்தாலும் கூட அவர்கள் எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதரவர்களை உயிரை விட மேலாக நேசித்தார்கள் என்று சொல்வதற்கு பல சம்பவங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றது. அதில் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லிவிட்டு என்னுடைய இந்த ஜும்மாவை முடித்துக் கொள்கின்றேன். நபித்தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவங்க எப்படிப்பட்ட ஒரு மனிதர்? ஆரம்ப கட்டத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் வளரக்கூடாது என்கின்ற ஒரு உள்ளம் கொண்ட ஒரு மனிதர். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய கழுத்தை துண்டிப்பதற்காக வாழேந்திய ஒரு மனிதர். இறுதியில் இவருக்கு அல்லாஹ்வின் தூதர் மீது ஒரு நேசம் ஏற்படுகிறது. அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடு அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணம். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மரணித்து விட்டார்கள். மற்ற நபித்தோழர்கள் கூட அதை ஏற்றுக்கொள்றாங்க. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மரணித்து அவர்களுக்கு கஃனாடை அணிவித்து கண்ணுக்கு முன்னால் சடலமாக கிடந்தும் கூட அதை நம்ப மாட்டேங்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள், வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக மாத்த ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மரணிக்கவில்லை, மாகான யகூ ஃபீ நஃப்ஸி இல்லா தாக்க, என்னுடைய உள்ளத்தில் அதை தவிர வேறு எதுவும் நிகழல. இப்போது வரைக்கும் தற்போது வரை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள் என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இன்னும் அவர்கள் சொல்கிறார்கள், யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மரணித்து விட்டார் என்று சொல்கிறார்களோ நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதரவர்களை இறைவன் உயிர்ப்பித்து எழுப்புவான். அந்த நேரத்தில் யாரெல்லாம் அவர்களை மரணித்து விட்டார்கள் என்று சொன்னார்களோ அவர்களுடைய கரங்களையும் கால்களையும் அவர்கள் நிச்சயமாக எழுந்து வந்து துண்டிப்பார் என்று அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இந்த சம்பவத்திலிருந்து அன்றைக்கு வாழ்ந்த சஹாபாக்களினுடைய நிலை, அவர்கள் எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதரவர்களை நேசித்தார்கள் என்பதற்கு ஒரு அழகிய சான்றாக இருக்கின்றது. இன்னும் சஹாபாக்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரவர்களுக்காக உயிரை பணைய வைத்தவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதரவர்களுக்காக உயிரை விட்ட சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். உயிரை விடுவதற்கும் தயாராக இருந்த சஹாபாக்கள் கூட இருந்திருக்கிறார்கள்.
இப்படி இந்த விஷயத்தில் அவர்களை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு நாமும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை உயிரை விட மேலாக நேசித்து நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய ஒரு நற்பாக்கியத்தை இறைவன் தந்தல் புரிவானாக என்று கூறி என்னுடைய இந்த ஜும்மாவின் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.